அதாவது அந்த விமானம் என்ன உயரத்தில் பறக்கிறது, அந்த விமானம் பறக்கும் பொழுது ப்ரெஷர் என்ன இருந்தது உள்ளிட்ட டெக்னிக்கல் டீடைல்ஸ், தொழில்நுட்ப தகவல்கள், தரவுகள், டேட்டாக்களை அது பதிவு செய்து வைத்திருக்கும். ஆக தொழில்நுட்பம், விமானிகளுடைய பேச்சுவார்த்தை, இதை இரண்டையும் பொருத்தி பார்த்தால் என்ன நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் பிளாக் பாக்ஸ் ஆனது எல்லா விமானத்திலும் கட்டாயம் பொருத்தப்படும். இது சாதாரண பாக்ஸ் இல்லை. ஒரு விமானமே எரிந்தாலும் கூட பிளாக் பாக்ஸ் எரியாது. அந்த மாதிரி டஃப்பான மெட்டீரியல்ல பிளாக் பாக்ஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எங்க தூரத்துல பார்த்தாலும் ஈஸியா பிடிச்சிடலாம். இந்த பிளாக் பாக்ஸ் இமேஜ் நீங்க பாக்குறது கடலுக்கு அடியில இருக்கு. கடலுக்கு அடியில எவ்வளவு பிரஷர் இருக்கும், அந்த பிரஷர்ல பிளாக் பாக்ஸ் வெடித்து சிதறாது. மனிதர்களாலே தாக்குப்பிடிக்க முடியாது அந்த பிரஷர்ல. ஆனால் இந்த பிளாக் பாக்ஸ் ஆனது கடலுக்கு அடியிலிருந்து சிக்னல்ஸை கொடுத்து கொண்டிருக்கும், சிக்னல்ஸை எமிட் செய்து கொண்டிருக்கும். அந்த சிக்னல்ஸை வைத்து கப்பல்ல போய் பிறகு டைவர்ஸ் உள்ள போய் அந்த பிளாக் பாக்ஸை பத்திரமாக எடுத்து கொண்டு வந்து விடுவார்கள். கடலுக்கு அடியிலேயே ஒண்ணும் ஆகாது என்றால் அதனுடைய டஃப்னஸை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, என்னதான் நெருப்பு எரிந்தாலும் பிளாக் பாக்ஸ் எரியாது. இது போல சேதம் ஆகாத மெட்டீரியலில் செய்து வைத்திருப்பதுதான் பிளாக் பாக்ஸ். துல்லியமாக கண்டுபிடிக்கவே அதை ஆரஞ்சு நிறத்தில் வைத்திருக்கிறார்கள். இது கிடைத்தவுடன் காக்பிட்டில் பைலட்டுகள் பேசிக்கொண்டது என்ன, அந்த விமானம் எவ்வளவு உயரத்தில், என்ன பிரஷர், என்ன தொழில்நுட்ப சிக்கல்களை சந்தித்தது என்பது மிக தெளிவாக தெரிந்துவிடும். இதனால தான் ஒரு விமானம் ஆக்சிடென்டில் சிக்கியது என்றால் பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டா என்ன நடந்தது, விமானம் எதனால சேதமாச்சு, அந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்ற காரணம் இதுவே. எல்லாருக்கும் வீடு வாங்கணும், ஆனா செட்டில் ஆகுறதுன்னா